வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய காணொலியிலே முதலாவதாக நாங்கள் பெரும் மதிப்புக்கும் எம்முடைய தேசிய தலைவர் அவர்களுக்கு இன்று ஒரு முக்கிய நாளாக கருதப்படுகின்றபடியினால் அவருடைய 70வது பிறந்த தின வாழ்த்துக்களை இனிய மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த 70வது பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் காணொலிக்குள்ளே கடந்து செல்வோம். வாருங்கள் காணொலியை பார்ப்போம். இன்றைய காணொலியிலே நாங்கள் மருத்துவர் அர்ச்சனா மீது கொழும்பு நீதிமன்றத்தில் பிடியாணை உத்தரவோ, அதனைத் தொடர்ந்து அனுரகுமார திசாநாயக்கா 200 மில்லியன் மிச்சம், தொடர்ந்து அரசியல் அதிகாரங்களை உடையவர்கள் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும், சட்டத்தை மதிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் இன்னும் சில விடயங்களை இந்த காணொலியிலே நாங்கள் பார்ப்போம். காணொலிகளே, இப்பொழுதுதான் நீங்கள் முதல் முறையாக இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் நீங்கள் இந்த காணொலியை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு லிங்க் கொடுத்து கொண்டு வாருங்கள் காணொலிகளை போவோம். அப்பொழுதுதான் நீங்கள் தொடர்ந்து வரும் காணொளிகளை, இதுக்கு முன்னுக்குள்ளதும் தொடர்ந்து வரும் காணொளிகளை பார்க்க உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தெரிவித்து வருகின்ற ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்தும் நீங்கள் தெரிவிக்க போகிற ஆதரவுகளுக்கும் நன்றி. நேர்களே, வாருங்கள். முதலாவதாக அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய எல்லா விடயங்களும் அதிரடி நடவடிக்கைகளாகவே கடந்து செல்கின்றது. அவ்வாறான அதிரடி நடவடிக்கைகளிலே அவர் எடுத்த முயற்சிகளிலே அவருடைய இந்த நடவடிக்கையை நாங்கள் பார்ப்போம். அதாவது அவர் நாட்டினுடைய ஜனாதிபதியாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதியாக அவர் பொறுப்பேற்றதும் இதுவரை நடந்த அந்த 8 ஜனாதிபதிகளையும் விட அவர் இந்த நாட்டிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுகின்றார். அவ்வாறான நடவடிக்கைகள் அவர் வித்தியாசமாக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது நாடு முழுவதும், உலகம் முழுவதும் உள்ள எங்கள் தமிழ் உறவுகளுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் ஒரு அதிர்ச்சியும் ஒரு முன்னுதாரணமாக இந்த நிகழ்வு இருக்கிறது என்பதை எல்லோராலும் கணிக்கப்பட்டு வருகின்றது. அவ்வாறு தான் அவர் இந்த ஜனாதிபதி தேர்தலை தான் வெற்றியீட்டியதும் அந்த ஜனாதிபதி பதவியேற்பு வைபவ நிகழ்வை மிகவும் எளிமையான முறையிலே அந்த பதவியேற்பு நிகழ்வை அவர் ஆடம்பரமில்லாமல் அதிக பூதாகரமான விடயங்கள் இல்லாமல் இந்த நாட்டிலே இதுவரைக்கும் செய்த ஜனாதிபதிகளை விட மிக எளிமையான முறையிலே அவருடைய வாழ்க்கை முறையினுடைய ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த அந்த ஏழ்மையான அந்த வாழ்க்கையை இந்த நாட்டிலே பொருளாதாரத்தினால் புரையோடி போயிருக்கின்ற பணப்பிரச்சனையினால், ஊழல்கள் நிறைந்த பிரச்சனையினால் இருக்கின்ற நாட்டினுடைய பணத்தை சேமிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு வித்தியாசமான நடவடிக்கையை செய்து அந்த பதவியேற்பை மிகவும் எளிமையான முறையில் செய்திருந்தார். அந்த வகையிலே அது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்க உரிய விடயமாக இருந்தது. அதாவது ஜனாதிபதிகள் பதவியேற்பு வைபவங்களுக்கு அதிக பணத்தொகையை இதுக்கு முன்னர் உள்ளவர்கள் செலவிட்டதாக கருதப்படுது. அதுக்கண்டு ஒதுக்கீடுகள் இருப்பதாகும். ஆனால் அவர் சொல்லியிருக்கின்றார், தான் 200 மில்லியன் ரூபா பணத்தை இதன் நிமித்தமாக இந்த நாட்டுக்கு தான் மிச்சம் பிடித்து இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். இந்த பணத்தை பொதுமக்களுடைய தேவையில் கருதி செலவிடுவதற்காக அந்த பொதுமக்கள் செலவினத்துக்குரிய பண விடயங்களில் இந்த பணம் அதுக்காக சேமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். தொடர்ந்துமாக அரசியல் அதிகாரங்களிலே உடையவர்கள், ஒரு அமைச்சராக இருந்தால், ஒரு முக்கிய நாட்டினுடைய ஒரு அமைச்சு பதவிகளில் இருந்தால், ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவிகளில் இருந்தால்
அவர்கள் அந்த அரசியல் அதிகாரங்களை, அரசியல் செல்வாக்குகளை பயன்படுத்தி நாட்டினுடைய சட்டத்தை தங்களுடைய அரசியல் அதிகாரங்களுக்கு அவர்கள் சட்டங்களை மதிப்பதில்லை. நான் பெரிய உயர் அதிகாரி, உயர் பதவியில் இருக்கிறேன்னா எனக்கு இந்த சட்டம் பெரிய அளவு என்னை அதிகாரப்படுத்தாது, சட்டம் என்ன அதிகாரப்படுத்தாது, என்னுடைய அரசியல் அதிகாரத்தின் நிமித்தம் அந்த சட்டத்தை நான் அதிகாரப்படுத்தலாம், அரசியல் செல்வாக்கை செலுத்தலாம் என்று இதுவரை காலம் இந்த நாட்டில் இருந்தது. இந்த விடயம் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த நாட்டினுடைய அரசியல் அதிகார வர்க்கங்களில் இருப்பவர்கள் நாட்டினுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அந்த சட்டத்தை மதிக்க வேண்டும். அந்த சட்டம் ஜனாதிபதியாகிய எனக்கும் பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இதுக்கு முன்னர் உள்ளவர்களுடைய ஆட்டங்கள், அதிகாரங்கள் எல்லாம் இந்த சட்டத்தை தங்கள் கையிலே வச்சு கொண்டு அவர்கள் அதிகாரங்களை செலுத்தியதை நாங்கள் கவனித்திருக்கின்றோம். இனிமேல் அவ்வாறான விடயங்கள் செல்லுபடியாகாது என்று சொல்லி ஜனாதிபதி ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அவ்வாறுதான் தொடர்ந்துமாக நாங்கள் இந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த மாவீரர் தின நிகழ்வு தொடர்பாகவும் ஒரு அறிக்கையை அவர் விட்டிருப்பதாக ஒரு செய்தி சொல்லப்பட்டிருந்தது. இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், அதாவது பிரதி அமைச்சர், பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சு இந்த அறிக்கையை விட்டதாகவும், மற்றும் கடல் தொழில் அமைச்சர் நீரியல் வள ராமலிங்க சந்திரசேகர இந்த 2 பேரும் தான் இந்த அதிகார ரீதியாக இந்த விடயங்களை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது இந்த முறை மாவீரர் தின நிகழ்வை மக்கள் அனுஷ்டிக்க முடியும், தங்களுடைய போரிலே உயிர் நீத்த உறவுகளுடைய நிகழ்வை அனுஷ்டிக்க முடியும். ஆனால் தாங்கள் அரச படை சார்ந்த யாரும் இதை காணொளி எடுப்பதோ, புகைப்படங்களாக்குவதோ, போய் வீடியோ எடுப்பதோ அரச படைத்துறை சார்ந்த புலனாய்வாளர்களுக்கு இந்த முறை அவ்வாறான அச்சுறுத்தல்களை இந்த மக்களுக்கு இந்த நினைவு தினத்தை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு இவ்வாறான அச்சுறுத்தல்கள் மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அறிவித்தல் விட்டிருப்பதாக ஜனாதிபதியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சும் ராமலிங்க சந்திரசேகர் அவர்களும் இந்த விடயத்தை தெரியப்படுத்தி இருக்கிறோம். எனவே அன்பார்ந்த மக்களே, இந்த விடயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து இவ்வாறான நிகழ்வுகள், சம்பவங்கள் நடந்தால் நீங்கள் வன்முறைகளுக்கோ பிரச்சனைகளுக்கோ பூதாகாரமான விடயங்களுக்கோ செல்லாமல் ஒதுங்கி கொண்டு அவ்வாறான விடயங்களில் இந்த அதிகாரங்களை மீறுகிறவர்கள், அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்ட இந்த சட்டத்தை மீறுகிறவர்கள் மீது நீங்கள் வன்முறையிலிருந்து தவிர்த்து கொண்டால் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும். உங்களுடைய பாதுகாப்புகளையும் நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய இலக்கு ஒன்று, இந்த தினத்தை வன்முறை இல்லாமல் நல்ல முறையிலே அந்த நிகழ்வை நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டும். அது ஒன்றே போதும். அதற்கேற்ற மாதிரி இந்த சட்டங்களை மதித்து இந்த நிகழ்வை அனுஷ்டிக்குமாறு அனைத்து மக்களுக்கும் இந்த சட்ட நடவடிக்கைகளின்படி மேற்கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த தகவலையும் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு, மற்ற விடயம் என்னென்று சொன்னால், இந்த இலங்கையிலேயே ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். எல்லா மனிதர்களை போலேயும் அவனும் ஒரு சாதாரண மனிதர் தான். அதாவது முன்னாள் சாவகச்சேரி மருத்துவரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினருமாக ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இணையதளங்களாக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஊடகங்களாக இருந்தாலும், எந்த செய்தியை வெளியிடுகின்ற தாவனங்களாக இருந்தாலும் அர்ச்சனா ராமநாதனை பற்றிய போகாத செய்திகளும் ஒன்றும் இல்லை. வெளியில் போனாலும் குற்றம், டொய்லெட்டுக்கு போனாலும் குற்றம், பஸ்ஸில் ஏறினாலும் குற்றம், காரில் போனாலும் குற்றம், சாப்பாட்டுக்கு ஹோட்டலுக்கு போனாலும் குற்றம், நீதிமன்றம் போனாலும் குற்றம். எங்கெல்லாம் அவர் செல்லுறாரோ போகிறாரோ எல்லாம் அவரை பின்தொடர்ந்து ஊடகங்கள் எல்லாம் அவரை உயர்த்தி அவர் மீது சேறு பூசி குற்றங்களை சுமத்தி அவரை
தமிழ் தரப்பு ரீதியாக பெரிய மனிதனாக கொண்டு வந்து விட்டது. இப்போ பெரும்பான்மை தென்பகுதியில் சிங்கள பகுதிகளிலையும் அவர் ஊடக ரீதியாக இன்னும் பிரபல்யமான நபராக மாறிக்கொண்டிருப்பதை பார்ப்போம். அந்த வகையில் தான் அவருக்கு எப்பயோ நடந்த விஷயம், எவ்வளவோ காலம் நடந்த விஷயம். இப்போ அவருக்கு 2001ஆம் ஆண்டு கொழும்பிலே அவருக்கு ஒரு வழக்கு இருந்ததாகவும், அந்த வழக்குக்கு அவர் இன்று 26ஆம் தேதி அந்த வழக்குக்கு அவர் நீதிமன்றத்துக்கு அவர் செல்லாத காரணத்தினால் அவருக்கு பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி, அதாவது கொழும்பு நீதவான் அதுக்கான உத்தரவு பிறப்பித்திருத்தாகவும் சொல்லுகின்றார்கள். அந்த வழக்கு என்னவென்று சொன்னால், ஃபேஸ்லைன் வீதியில் வீதி விபத்தொன்றில் ஒரு காரும் மோட்டார் சைக்கிளும் இடையிலே மோதிய ஒரு விபத்து. அது 2021ஆம் ஆண்டு. அந்த சம்பவத்திலே அவரை காயப்படுத்தி அவர் விபத்துக்குள்ளாயின ஒரு சம்பவமான வழக்கு தான். இந்த வழக்குக்கு அவர் இன்று கொழும்பில் செல்லாதபடியினால் பிடியாணை உத்தரவு போடப்பட்டிருப்பதாகவும் கொழும்பு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறாரும் இந்த செய்தி போய்கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய தினத்திலே ஏற்கனவே மருத்துவர் அர்ஜுனா சாவகச்சேரி தனக்கு 26ஆம் தேதி ஒரு வழக்கொண்டு இருப்பதாகவும் ஏற்கனவே அவர் சொல்லி இருந்தார். எனவே இன்றைக்கு அவர் சாவகச்சேரி 26ஆம் தேதி அந்த வழக்குக்கு சென்றாரோ, நாளைய தினம் 27ஆம் தேதி அவர் மன்னார் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குதுன்றதும் அவர் அறிவித்திருந்தார். அந்த வழக்குக்கு போயிருந்தால் இந்த வழக்கு விடயத்தை நீதிமன்றம் அதுக்கான விசேட சலுகைகள் உண்டு. அதே போல் நாளை மன்னாரில் வழக்கு இருக்கிறது, அந்த வழக்குகளுக்கும் போகணும். ஆனால் இந்த விடயத்திலே இது ஒரு பெரிய விடயம் அல்ல. ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவருடைய வழக்குக்கு அவர் செல்லாமல் இருந்திருக்கக்கூடியும், அதுக்கான தகுந்த காரணங்களை அவர் சமர்ப்பிக்கும் பொழுது நீதிமன்றம் அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ளும். இதே போன்றுதான் நன்மையிலே சுயினம் காரணமாக முன்னாள் அமைச்சர், கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் மீதும் ஒரு வழக்கு போடப்பட்டிருந்தது. அவர் அந்த வழக்குக்கு செல்ல முடியவில்லை. எனவே அந்த சுயினம் காரணமாக அவருக்கும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த இதுகள் சகஜம். நீதிமன்ற சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும், மதிக்க வேண்டும். அது சாதாரணமான விடயங்கள். ஆனால் அது தகுந்த காரணங்கள் இருக்குமா இருந்தால் அது உரிய முறைப்படி தெரிவிக்கும் பொழுது நீதிமன்றம் அவ்வாறான விடயங்களையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். இன்னும் ஒரு செய்தி, பிந்தி கிடைத்த தகவலின்படி இப்பொழுது கிடைத்த உடன் இந்த பதிவு போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு செய்தியை அறிவித்திருக்கின்றார்கள். பரீட்சை ஆணையாளர் நாயகத்தினாலே ஒரு விசேடமான ஒரு அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நாட்டினுடைய பரவலான எல்லா பகுதிகளிலும் கடும் மழை காரணமாகவும் காற்றழுத்த தாளமுக்கம் அதிகமாக இருக்கிறபடியினாலையும், அதாவது GCAL தர பரீட்சை தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்படுவதாகவும், அதாவது 27, 28, 29 ஆகிய நாளை மறுதினம், அதுக்கு அடுத்த தினம் 27, 28, 29 தினங்களுக்கு இந்த பரீட்சை இடைநிறுத்தப்படுவதாகவும், அதாவது நவம்பர் 27, 28, 29 இதற்கு பதிலாக இந்த பரீட்சைகள் டிசம்பர் 21, 22, 23 ஆகிய தினங்களில் இந்த பரீட்சைகள் நடைபெறும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தரம் இந்த அறிவித்தலை தெரிவித்துக் இருக்கின்றார். எனவே இந்த விடயங்களை அன்பார்ந்தவர்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக கிடைக்கப்பட்ட தகவலின்படி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று கொழும்பு நீதிமன்றத்தினால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக ஒரு செய்தி போய்கொண்டிருந்தது. எனவே இறுதியாக மருத்துவர் அர்ச்சுனா அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினருமான அவர்கள் இன்று அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே புதிதாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான 2 நாள் பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான பயிற்சிகள் அவர்களுக்கு
மேற்கொள்ளப்படுவதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு அவர்கள் நேற்றும் அதில் பாராளுமன்ற நடவடிக்கையில் கலந்து கொண்டிருந்தார். இன்றைய தினமும் 26ஆம் தேதியும் அவர் பாராளுமன்ற நடவடிக்கைகளிலே, அதாவது தங்களுக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு 2 நாள் பாராளுமன்ற நடைமுறைகள் தொடர்பான பயிற்சிகள் நடந்து கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த வழக்கு உண்மைதான், ஆனால் நான் இந்த வழக்குக்கு செல்லவில்லை, பாராளுமன்ற நடவடிக்கைகளிலே சென்றிருந்தால் அது தொடர்பான உரிய காரணங்களை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க படுத்தும் பொழுது நீதிமன்றம் இந்த பிடியாணையை நீதிமன்றத்திலே சென்று அவருடைய சட்டத்தரணி மூலமாக இதை பெற்றுக்கொள்வதற்கு பாராளுமன்றத்தினுடைய உதவியின் மூலமாக இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி தற்பொழுது வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, விடைபெறுகின்றோம்.